மகனை அடித்துவிட்டு ஆசிரியர் மீது குற்றம் சாட்டிய தாய் விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது. விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சுந்தர். வணக்கம் சுந்தர், இந்த செய்தி தொடர்பான முழு விவரங்கள் என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் வயலோகம் பகுதியில் சாலையில் ஒரு மாணவன், அதாவது சிறுவன் ஒருவர் பலத்த காயமடைந்த நிலையில் நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது அந்த ஒரு ஆசிரியை ஒருவரும் அந்த மாணவன் அருகில் வந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள மக்கள் அந்த மாணவனை மீட்டு ஆசிரியர் அடித்திருப்பதாக கூறி சமூக வலைதளங்களில் இந்த செய்தியை பரப்பினர். வீடியோவும் பரப்பப்பட்டது. இதைத் தொடர்ந்து சில ஊடகங்களும் இந்த செய்தியாக்கின. இதைத் தொடர்ந்து ஊடகத்தில் வந்த செய்தி அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவின் பேரில் கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் அதாவது இருப்பூர் வருவாய் கோட்டாட்சியர், இருப்பூர் தாசில்தார் ஆகியோர் அந்த பள்ளிக்கு சென்று விசாரணை செய்தியில் அந்த பள்ளி மாற்றுத்திறனாளிகள், அதாவது சிறப்பு பள்ளி, மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பள்ளி என்று கூறப்படுகிறது. இந்த பள்ளியில் அதே பகுதியைச் சேர்ந்த இளையராஜா என்பவர் மகன் தங்கராஜ் என்பவர் சிறிது மனநலம் பாதிக்கப்பட்டு அந்த பகுதியில் தங்கி படித்து வந்துள்ளார். ஆயுத பூஜை விடுமுறையின் போது பள்ளி வீட்டுக்கு சென்ற அந்த சிறுவன் மீண்டும் பள்ளிக்கு வர மறுத்ததாக கூறப்படுகிறது. இதை தொடர்ந்து அந்த தாய் அவனை பள்ளிக்கு சென்று விட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த பள்ளிக்கு விட்டு சென்ற சிறிது நேரத்திலேயே அந்த மாணவன் பள்ளியிலிருந்து வெளியே சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியை பள்ளி ஆசிரியர் மாணவனின் தாய்க்கு தகவல் கொடுத்துவிட்டு இருவரும் சேர்ந்து தேடியுள்ளனர். இந்த நிலையில் தான் இந்த சிறுவன் வயலோகம் பகுதியில் ஒரு சாலையில் நடந்து கொண்டிருந்தது தெரிய வந்தது. இந்த மாணவனின் உடலில் பல காயங்கள் ஏற்பட்டதால் ஆசிரியர் அடித்து விட்டதாக மாணவனின் தாய் தற்போது அந்த பகுதி மக்களிடம் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து மாணவன் மீட்கப்பட்டு புதுக்கோட்டை, அதாவது அன்னவாசல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தான் கல்வித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அந்த தாயிடம் விசாரணை செய்த போது தாய் பள்ளிக்கு செல்ல மறுத்த தனது மகனை சரம்பால் அடித்து விட்டதாகவும் அதை மறைப்பதற்காக சட்டையை போட்டு பள்ளிக்கு சென்று விட்டு விட்டதாகவும் அந்த விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதில் அந்த ஆசிரியருக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. இந்த பள்ளி, அதாவது மாணவனின் தாயே தன் மகனை அடித்து விட்டு ஆசிரியர் மீது பதிவை போட்டதும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அந்த ஆசிரியரை மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் அதாவது புதுக்கோட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை எடுத்துள்ளது. நன்றி சுந்தர், உங்களுடைய தகவல்களுக்கு. 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.